ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரேமா எவாஞ்சலிக்கல் மிஷன் சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையாக ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைய நம்முடைய தியானத்திற்கு நாம் செல்லும் முன்பாக ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து நம்முடைய தியானத்தை ஆரம்பிக்கலாம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்களின் தேவன், எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களுடைய வனாந்திர இந்த வாழ்க்கையில் எங்களை உற்சாகப்படுத்துகிற நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அதில் உள்ள எல்லா விதமான ஆண்டவர் நிபந்தனைகளையும் நாங்கள் நிறைவேற்றி அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும். ஆசீர்வதிங்கப்பா, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், அதில் 15வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனமாக எடுத்து தியானிக்கும் பொழுது பல ரகசியங்களை, ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். அவர் இங்கே மிக அழகாக தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். மேலோட்டமாய் பார்த்தால் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமாய் இது நமக்கு தோன்றும். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வின் ஜீவியத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று அவர் தெளிவாய் நம்மோடு பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றால் என்ன பொருள்? நாம் அவர் மேல் திடமான ஒரு நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவரை பின்பற்றி வருகிற வாழ்க்கை என்பது சந்தேகப்பட்டு கொண்டே வாழ்கிற வாழ்க்கை அல்ல. முழு நிச்சயத்தோடும் முழு நம்பிக்கையோடும் ஆண்டவர் பேரிலே நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். இதை நாம் முதலாவது, இது ஒரு உண்மை, அதை நம்பித்தான் ஆக வேண்டும். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றால் என்ன பொருள்? பல நேரங்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல தெரியும். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே இருக்கிறீர். இவ்வளவு ஆணித்தரமான வார்த்தை என்றால் என்ன பொருள்? ஆண்டவர் தாவீதோடு தான் இருக்கிறார். ஆனால் தாவீது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து செல்லுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? கடவுள் என் கூட இருந்தால் நான் ஏன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கணும்? வெளிச்சத்திலே நடந்து செல்ல வேண்டியது தானே. அதைத்தான் நம்முடைய மனது எதிர்பார்க்கிறது. முழுமையாய் நம்முடைய மனிதர்கள் அத்தனை பேரும் அப்படித்தான் பேசுகிறார்கள். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் ஏன் எனக்கு இவைகள் நடக்கிறது? கிதியோன் கேட்ட அதே கேள்வி. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று தேவனுடைய தூதனானவராக அங்கே ஆண்டவர் வெளிப்பட்டு பேசும் பொழுது கிதியோன் இம்மிடியேட்டான ரெஸ்பான்ஸ் என்ன? கர்த்தாவே, தேவரீர் எங்களோடு கூட இருப்பீரானால் இவைகளெல்லாம் எங்களுக்கு ஏன் சம்பவிக்கிறது? இந்த கேள்விதான் உலகம் முழுவதும் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறது, ஊழியக்காரர்களுக்குள்ளும் இருக்கிறது. பல ஊழியக்காரர்கள் தாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற அல்லது தங்கள் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் சொல்ல பிரியப்படுகிறார்கள். ஆனால் தங்களுக்கு வரும் நஷ்டத்தை, தங்களுக்கு வரும் ஒரு வியாதியை, தங்களுக்கு வரும் ஒரு பிரச்சனையை யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள்.
ஜனங்கள் ஒருவேளை விசுவாசிக்காமல் போய்விடுவார்களோ? ஜனங்கள் ஒருவேளை ஐயோ இவ்வளோ பெரிய ஊழியக்காரருக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி பின்வாங்கி விடுவார்களோ என்று நினைத்துத்தான் அவர்கள் தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, பவுல் தன் வாழ்க்கையிலே நேர்ந்த எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பதிவு செய்து வைத்தார். தன்னுடைய பயத்தை கூட அங்கே எழுதி வச்சிருக்கார். நாங்கள் இந்த இடத்துல பயந்தோம். பவுல் கொஞ்சம் கூட யோசிக்கலை. இதை திருச்சபைக்கு எழுதினால் திருச்சபை மக்கள் என்ன நினைப்பார்கள்? பவுலடியார் எவ்வளோ பெரிய ஊழியர், அவரே பயந்தாராமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இல்லாமல் திருச்சபை மக்கள் போய்விடுவார்களோ என்று பவுல் யோசிக்கவே இல்லை. பவுல் சிந்திக்கவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் இங்கே ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு, நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, கலங்காதே. பல நேரங்களிலே ஆண்டவர் கைவிட்டது போன்ற நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். ஆனால் நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நான் கடவுளின் பிள்ளை, நான் அவருடைய வேலைக்காரன், நான் அவருடைய பிள்ளை. என்னை எப்படி கைவிடுவார்? என்னை எப்படி அவர் கைவிடுவார்? ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 14 அதிகாரங்கள் இருக்கிறது. 14 அதிகாரங்களும் சேர்ந்து ஒரு சின்ன புத்தகம்தான். அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். பல வசனங்களிலே எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என் குடல்கள் எல்லாம் கொதிக்கிறது. எப்ராயிம் திருப்பி போடப்படாத அப்பந்தான், ஆனால் அவனை நான் எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமுக்காக ஆண்டவர் துடித்து போகிறார். உனக்காக எனக்காக ஆண்டவர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார். மகனே, என் மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? பயப்படாதே. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவரது புயமே உந்தன் ஆதாரம். கலங்காதே மனமே, திகையாதே மனமே, கண்மலையாம் கிறிஸ்து காத்திடுவார் தினமே. அன்பான சகோதரனே, சகோதரி, உன் மனதை தேற்றிக்கொள். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு அவர் உன்னை கைவிடுவதே இல்லை. உன் வாழ்க்கையின் சூழ்நிலை ஒருவேளை எல்லாரும் உன்னை கைவிட்டது போல தெரியலாம். ஆனால் உன் உள்ளத்திலே ஒரு திடமான ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொள். நான் ஏசப்பா பிள்ளை, ஒரு நாளும் என்னை அவர் கைவிட மாட்டார். நான் மாணவனாய் படித்து கொண்டிருந்த காலத்தில் எக்கனாமிக்ஸ் வாத்தியார் ஒரு நாள் கிளாஸுக்குள்ளே வந்தார். ஒரு வார்த்தை கேட்டார், டஸ்ட்பின் இல்லாத ஆஃபீஸ் எது என்று கேட்டார். ஒரு அலுவலகம் என்று இருந்தால் அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கணும். அலுவலகத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கேள்வி உண்டு, செக்ரட்டரியேட்ஷிப்பில். அலுவலகத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் 5-6 பொருட்கள். அதில் முதல் இடத்துல வர்றது +2 பாடப்புத்தகத்தில் இருக்குது டஸ்ட்பின். ஒரு அலுவலகத்தில் இருக்க வேண்டிய பொருட்கள் அப்படின்னு கேள்வி கேட்டால் மாணவன் சொல்லுகிற பதிலில் முதல் பதில் டஸ்ட்பின், அப்புறம் மேஜை, நாற்காலி, அலமாரிகள் எல்லாம் அதுக்கப்புறம் சொல்லணும். அப்போ இந்த எக்ஸாமிஸ் சார் கேட்டார், டஸ்ட்பின் இல்லாத ஆஃபீஸ் எதுன்னு கேட்டார். எங்களுக்கு புரியலை. அது எப்படி ஆஃபீஸ்னால் டஸ்ட்பின் இருக்கணும்ல? தெரியல சார்ன்னு சொன்னோம். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், ஏசுநாதர் ஆஃபீஸில் மட்டும்தான் டஸ்ட்பின் கிடையாதுன்னார். ஏன்னு கேட்டோம். அவர் அப்போ சொன்னார், அவர் தப்பே செய்ய மாட்டார். ஏசுநாதர் தவறாக எழுதவே மாட்டார். தப்பாக எழுதி தப்பாக பண்ணாதானே அந்த பேப்பரை சுருட்டி அதை டஸ்ட்பினில் போடுறதுக்கு டஸ்ட்பின் வேணும்.
ஏசப்பா தவறே செய்ய மாட்டார். அதனால் அவருடைய அலுவலகத்தில் டஸ்ட்பின்னுக்கு வேலை இல்லை. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியத்தை எளிமையாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமாம், எனக்கு அருமையானவர்களே, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் அதனால் அவர் சொல்லி இருக்கிறாரு, என்னை கைவிடவே மாட்டார். ஆனால் என் சூழ்நிலை எல்லாமே என்னை கைவிட்ட மாதிரி இருக்கும். எல்லாமே என்னை கைவிட்ட மாதிரி. 17 வயது இளைஞன் ஒருவன் ஒரு நாள் இரவு ஒரு சொப்பனம் பார்க்கிறான். சொப்பனத்தில் அவனும் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் வயலில் கோதுமையிலே அறுக்கிறார்கள். அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் தாங்கள் அறுத்த கதிர்களை கட்டாய் கட்டுகிறார்கள். அதில் அந்த 17 வயது பையன் கனவு காண்கிறான். அவனுடைய கனவில் அவன் அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது, மற்ற 12 அரிக்கட்டுகளும் தாழ விழுந்து அவனை பணிந்து கொள்கிறது. அப்படி ஒரு கனவு கண்டான். இந்த கனவை சொன்னான். என்ன நடந்தது? கனவு நிறைவேறுவதற்கான சூழ்நிலையே மாறி போயிற்று. அவனுடைய சகோதரமார் 10 பேரும் அவனை ஒரு குழியில் அடித்தார்கள். அவனை கொலை செய்ய எத்தனித்தார்கள். ஒரு குழியில் போட்டார்கள். உடைகளை எல்லாம் பறித்து கொண்டார்கள். அடிமையாய் இஸ்மவேலிடத்தில் விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டான் அந்த இளைஞன். அவனுடைய சுற்று சூழ்நிலை எல்லாமே அவனை கைவிட்டது போல தெரிந்தது. கடவுளும் அவனோடு அவனை கைவிட்டது போலதான் அவனுக்கு தெரிந்தது. ஏனென்றால் நடக்கிறது எல்லாமே சொப்பனத்துக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. தான் பார்த்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு சான்ஸே இல்லை. போத்திப்பார் வீட்டிலே அடிமையாய் இருக்கிறான். அங்கே ஒரு பொய் குற்றம் சாட்டப்பட்டு, எந்த தவறும் செய்யாத நிலைமையிலே பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். இந்த இளைஞனின் உள்ளம் எப்படி தவித்திருக்கும் என்று பாருங்கள். ஆனால் அந்த இளைஞன் கடவுள் மேலே பற்றுதலாய் இருந்தான். இறுக பிடித்து கொண்டான். இயேசுவை பற்றி பிடித்தான். விசுவாசம். அவனுக்கு ஒரு காரியம் தெரியும். சூழ்நிலைகள் எல்லாம் எனக்கு விரோதமாக இருந்தால் என் அப்பாவுக்கு கடவுள் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. என் சகோதரனே, சூழ்நிலை எல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறதா? உன்னை சுற்றி சூழ பிரச்சனைகள் உனக்கு எதிராக இருக்கிறதா? ஆசீர்வாதமே இல்லை, சாபத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பலவிதமான கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வேதனையோடு நீ இருக்கிறாயா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். வருஷங்கள் ஆகலாம், நாட்கள் செல்லலாம். இன்றைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கே நிறைவேற வேண்டும் என்கிற எந்த காலக்கெடுவும் கடவுளுக்கு நாம் கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் வாழ்க்கை மாறும். உன்னை சுற்றி இருக்கிற உனக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் மாறி போகும். எல்லாம் மாறி போகும். உன்னை குறித்து மனிதர்கள் ஒருவேளை இன்றைக்கு தவறாய் பேசலாம். அதற்கெல்லாம் விளக்கம் கொடுக்க நீ எத்தனிக்காதே. ஒரு நாள் வரும், உன்னை தவறாய் பேசின வாய் உன்னை புகழ்ந்து பேசும். காலங்கள் மாறும். எத்தனை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பேசுகிறவர்கள் திரும்ப மறுபடியும் அதை வேறு மாதிரி பேசுவார்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்னை நடத்துகிறார் என்று. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் தெளிவாய் யாக்கோபோடு பேசினார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். எந்த தேசத்திற்கு? அவருடைய ராஜ்யத்திற்கு உன்னையும் என்னையும் அவர் அழைத்து செல்ல
வாக்கு கொடுத்திருக்கிறார். சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடுவதில்லை. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, மனம் கலங்காதே. இந்த வாழ்க்கை சாஸ்வதமானது அல்ல. இந்த வாழ்க்கையிலே நீ கொடுமைகளை அனுபவிக்கலாம், ஏளனங்களையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் நீ அனுபவிக்கலாம். எனக்கென்று யார் இருக்கிறார் ஒற்றையாய் நீ நின்று கொண்டிருக்கலாம். பக்கத்திலே இயேசு இருக்கிறார். யாக்கோபு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபன், தன் அண்ணனுக்கு பயந்து தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறான். மாமா வீட்டுக்கு ஓடி போகும் பொழுதுதான் இடையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பயப்படாத யாக்கோபு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். தைரியமாய் மாமா வீட்டுக்கு போகிறான். மாமாவுடைய ஆடுகளை மேய்க்கிறான் சம்பளத்துக்கு. ஆடுகளை மேய்க்கிற அந்த காலகட்டத்தில் மாமா இவனை ஆசீர்வதிக்க கூடாது என்று, தனக்கு வருமானம் பெருக வேண்டும், இவனுக்கு வருமானம் வரக்கூடாது என்று பல 10 முறை சம்பளத்தை மாற்றுகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடவுள் யாக்கோபோடே இருந்தார். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்துக்கொள்வேன். அந்த வார்த்தை மந்தை மேய்க்கும் பொழுது பார்க்கிறார். மாமாவுடைய மந்தையில் மாமாவுடைய ஆடுகளை மேய்க்கிற அந்த காலத்தில் சொன்னார், மாமா இப்போ புள்ளி புள்ளியா போடுற குட்டியெல்லாம் உனக்கு, ஒரே கலராக இருக்கிற ஆடெல்லாம் எனக்கு, இதுதான் சம்பளம் உனக்கு. புள்ளி புள்ளியாக போடுற ஆட்டுக்குட்டியில் நீ எடுத்துக்க, அது உன்னுடைய மந்தைன்னு நீ செப்பரேட் பண்ணிக்க, அது உனக்கு சொந்தமானதுன்னார். அதான் உனக்கு சம்பளம்னார். அந்த காலத்தில் பாட்டர் சிஸ்டம் தான். அன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் கனவிலே வந்தார். இன்றைக்கு அறிவியலில் மிகப்பெரிய படிப்பாக இருக்கிற ஜெனட்டிக்ஸ், ஜீனாலஜி அன்றைக்கு சொல்லிக் கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், யாக்கோபு, ஆடுகள் தண்ணி குடிக்க வரும்ல, அப்போ ஆடுகள் ஒன்றோடு ஒன்று மேட்டாகும்ல, அப்படி அந்த தண்ணியில் வாதுமை மரத்தினுடைய பட்டையை உறிஞ்சி அதனுடைய உள் பக்கத்தில் புள்ளி புள்ளியாக போட்டிருக்குமா, அதை அந்த ஆட்டுக்குட்டி பார்க்குற மாதிரி, அந்த ஆடுகள் பார்க்குற மாதிரி தண்ணிக்குள்ளே போடு. ஆடுகள் அதை பார்த்து கொண்டே மேட்டாகும் பொழுது பிறக்கிற குட்டியெல்லாம் புள்ளி புள்ளியாக போட்டுரும். எவ்வளோ பெரிய ஜீனாலஜி பாருங்கள். இன்றைக்கி அறிவியல் அறிஞர்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி அறிவியலில் ஒரு துறையாக வச்சு, ஜீனாலஜிங்கிற துறையில் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு பாடப்பிரிவே வச்சுருக்கிறாங்க எம்எஸ்சியில். இன்றைக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். அன்றைக்கு ஆண்டவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு பெட்ரூமில் குழந்தைகள் படத்தை எல்லாம் வைங்க, குழந்தைகள் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி படங்களை வைங்க, அதை பார்த்து கொண்டிருங்க. சைக்காலஜிக்கலாக என்னெல்லாம் சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். இந்த வேதம் தெளிவானது, குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது இந்த வேதாகமும். ஆமென் அன்பானவர்களே, 35 வருடமாய் ஆசிரியர் நான் அரசு பள்ளியிலே. என் மாணவர்களுக்கு 35-36 வருஷமாய் அறிவியல் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். வேதத்தை படிக்கும் பொழுதெல்லாம் ஆச்சரியம், எவ்வளோ பெரிய அறிவியல் உண்மைகளை ஆண்டவர் சர்வ சாதாரணமாக யாக்கோபு, படிக்காத யாக்கோபுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி அதை பழக்கத்தை கொண்டு வந்தான் யாக்கோபு. பிறக்கிற குட்டி எல்லாமே புள்ளி புள்ளி போட்டது, எல்லாத்தையும் தனக்கு மந்தையாய் சேர்த்தான். சம்பளம் அதிகரித்தது. மாமா பார்க்கிறார், ஆஹா, சம்பளத்தை மாற்றின உடனே அந்த சம்பளம் அவனுக்குலாம் சம்பளம் கூடுது. உடனே சொன்னார், சம்பளத்தை மாற்றுறேன், புள்ளி புள்ளி போடுறதெல்லாம் இனிமேல் எனக்கு, செவலையாக போடுறதெல்லாம் உனக்கு அப்படின்னார். சரி மாமான்னு சொன்னார். மெதுவாக அந்த வாதுமை, அந்த உரிச்ச பட்டை எல்லாத்தையும் தூரம் எடுத்துட்டார். ஆடுகள் பிளெயின் தண்ணீர், அதை பார்த்துட்டே தான் ஆடுகள் மேட்டாச்சுது, எல்லாம் செவலையாக போட ஆரம்பிச்சது. அதன் பிறகு எல்லா குட்டியும் யாக்கோபுக்கு தான்.
எவ்வளோ பெரிய அறிவியல் உண்மைகள், எவ்வளோ பெரிய வார்த்தைகளை ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். என கண்பானவர்களே, கடவுளின் வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடும். அவன் மாமா 10 முறை சம்பளத்தை மாற்றினார், தன் மருமகனை வஞ்சிக்கும்படிக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்த்தார். ஆனால் ஒன்றும் பலிக்கலை. ஏன்னா கடவுள் யாக்கோபோடு, அவர் தான் சொன்னாரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. மாமாட்ட போய் ஒரு சண்டைக்கு போகல. ஒருவேளை அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் யாக்கோபு சண்டைக்கு போயிருக்கலாம். என்ன மாமா அப்படி சம்பளத்தை மாற்றி மாற்றி போட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா, என்னை வஞ்சிக்கும்படி தானே செய்கிறீங்க. ஒரு வார்த்தை கேட்கல. ஏன்னா யாக்கோபு உள்ளத்தில் ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு, என் கூட இருந்து என்னை பாதுகாப்பார் ஆண்டவர். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இத்தனை பிரச்சனைக்கு நடுவிலே நீ இருக்கிறாய், ஒரு முறை நீ ஆண்டவரை தேடிப்பார். நாங்கள் சொல்லுகிற இந்த இயேசுவண்டை வந்து பார். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலே கணவனும் மனைவியும் 3 பிள்ளைகள். அவர் ஒரு ஆசிரியர், அவருடைய மனைவி ஒரு ஆசிரியை. இப்போ அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவர் பயங்கர குடிகாரர், சினிமா வெறியர். ஒரு நாள் சினிமாவுக்கு போனால் கிராமத்துமாக இருந்தால் 2 ஷோ சினிமாவும் பார்த்துட்டு தான் வருவார். அது ஒரே படமாக இருந்தால் கூட அவருக்கு கவலை இல்லை, அவருக்கு படம் பார்த்து கொண்டே இருக்கணும். அந்த காலத்தில் டெலிவிஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, சினிமா தேட்டர் மட்டும்தான். ஆகவே சதா குடித்து விட்டு சினிமா தேட்டர் தான் கதி என்று இருப்பார். அவர் மட்டும் இல்லை, மனைவியும் சேர்த்து கூட்டிகிட்டு போவார். 2 பேருமே சினிமாவில் வெறியர்களாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஆண்டவரை பற்றி அவருக்கு சொன்னார்கள். நல்ல குடிகாரர், அதனால் ஏகப்பட்ட கடன். ஒரு ஆசிரியர், மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு ஆசிரியரே குடித்தால் சமுதாயம் எவ்வளோ சீர்கெட்டு போகும் பாருங்க. ஏகப்பட்ட கடன், வீட்டில் நிம்மதியே இல்லை, வீட்டில் சமாதானமே இல்லை. மேலும் மேலும் கடனை வாங்கிக்கிட்டு சாராயத்தை குடிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு ஊழியக்காரர் போய் சொன்னார் இயேசுவை பற்றி. அவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் அல்ல, அதனால் அவர் இவர் சொன்னதை கேட்கவில்லை. மறுபடி அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் அந்த ஊழியக்காரர் சொன்னார், அங்கிள், நான் சொல்லுகிற இந்த இயேசுவை ஒரு முறை முயற்சித்து பாருங்கள், நான் சொல்லுகிற இந்த இயேசுவின் இடத்திலே நீங்கள் வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார். சரி, அடிக்கடி வந்து சொல்றாரே, உரிமையோடு பேசுகிறாரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் ஜெபத்துக்கு போனார். ஒரு நாள் ஜெபத்துக்கு சென்று ஆண்டவரிடத்திலே போய் அவர் ஜெபித்தார். ஆண்டவரிடத்திலே போய் அவர் ஜெபிக்கும் பொழுது வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. குடியின் மேலே ஒரு வெறுப்பு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் வாழ்க்கை மாறியது. சினிமாவுக்கு போவதை முழுவதாய் நின்று போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றங்கள் உருவாகி முழு குடும்பமும் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு எல்லா கடன்களும் அடைக்கப்பட்டது. சந்தோஷமாய் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள். மூத்த மகன் பாஸ்டராய் ஊழியம் செய்கிறார், குடும்பமாய் ஊழியம் செய்கிறார்கள், மகிழ்ச்சியாய் வாழ்கிறார்கள். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இயேசு கிறிஸ்து நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை காத்துக்கொள்வார். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை உன்னுடைய தேசத்திற்கு நான் திரும்ப அழைத்து செல்வேன். தேவனுடைய ராஜ்யம், அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அவர் வந்து அழைத்து செல்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னையும் என்னையும் அவர் கைவிடுவதே இல்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நீங்கள் வாருங்கள். ஒரு முறை நீங்கள் ஆண்டவரை அல்லது ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபித்து பாருங்கள்.
நாம் ஜெபிக்க போகிறோம். சேர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எங்கே இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரிடத்தில் உங்கள் உள்ளத்தை அர்ப்பணித்து ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். எங்களோடு கூட இருந்து இந்நாள் வரை எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர் பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். யாக்கோபுக்கு அன்றைக்கு நீர் சொன்ன அந்த வார்த்தையின்படி, போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நீ பாதுகாத்து சொந்த தேசத்திற்கு மறுபடியும் உன்னை அழைத்து செல்வேன். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே. பல நேரங்களில் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட்டது போல நாங்கள் உணர்கிறோம். எங்களை சுற்றி எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட வாசல்களாய் சில நேரங்களில் எங்களுக்கு தெரிகிறதப்பா. நீர் மனம் இறங்கி இந்த வசனத்தின்படி நாங்கள் உம்மை கெட்டியாய் பிடித்து கொள்ள உதவி செய்யும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, ஒரு முறை இந்த ஆண்டவரை நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் அப்படி முதல் முறையாய் ஜெபிக்கிறவர்கள் உண்டு. அவர்களை நீர் கண்ணோக்கி பார்த்தவர்களை தொட்டு சுகமாக்கி காத்து சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமல் உடைய பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை மாற்றிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு உடைய கிருபை இணைந்திருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகளோடும் போராட்டத்தோடும் நீங்கள் இருந்து கொண்டு என்னை யார் கவனிப்பார்கள், யார் உதவி செய்வார்கள் என்று ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடாத தேவன், கடைசி வரை நம்மை காப்பாற்றுவார். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை திரையில் காணும் எங்களுடைய நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். God bless you.